அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கண்ட நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களோட அன்புடன் சுதர்ஷி இக்னேஷியஸ். இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. டொரண்டோவின் தற்போதைய நேரம் 9 மணி 2 நிமிடங்கள். டொரண்டோ தற்போதைய வெப்பநிலை 0 கீழ் 12 பாகை செல்சியஸ். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் வெல்டிங் சர்வா வெற்றிவேல். சரி, இந்த மணி நேரத்துக்கான முக்கியமான அம்சங்கள், செய்திகள் எவை என்பதை விரிவாக நாங்கள் சுருக்கமாக பார்த்துக்கொண்டு விரிவாக செய்திகளுக்கும் செல்லலாம். டாப் ஆஃப் தி அவரில் இடம்பெற இருப்பது கோவிட் பயண கட்டுப்பாடுகளும் தடுப்பூசி விநியோகமும். இது சார்ந்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசியிருக்கின்றார் செய்தியாளர்களுடன். அந்த காணொலியை பார்க்க இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர் பேசியிருக்கின்றார். அவரும் தடுப்பூசி விநியோகம் சார்ந்து பேசியிருக்கின்றார். அந்த காணொலியை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் அவர் பேசியது வந்து பயண கட்டுப்பாடுகள் சார்ந்து அவர் பேசியிருக்கிறார். அந்த காணொலியையும் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் டாப் ஆஃப் தி அவர். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம். இன்றைய கனேடிய வளத்தில் உறவுகளினால் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் பெண்களும் அவர்களுக்கான உதவிகளும், இது சார்ந்து தகவல்களை எங்களோடு இணைந்து வழங்கியிருக்கின்றார் கஜானி. அந்த காணொலியை பார்க்க இருக்கின்றீர்கள் கனேடிய வளத்தில். அதனைத் தொடர்ந்து கலையரங்கம். கீர்த்தியா வர்மன் கனேடிய பாடகி, யங் சிங்கர். அவர் வந்து தமிழிலும் மற்றும் மலையாளத்திலும் பாடல்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அந்த அழகிய பாடல்களை பார்க்க இருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து சிந்திக்க சிரிக்க கனடாக்காரன். கனேடிய செய்திகளோடு துஷந்தி குணரட்னம், நாணய மாற்று வீதம், காலநிலை, இன்னும் பல. இதுதான் குவிக் லைனா. நாங்க முதல்ல வந்து இந்த டாப் ஆஃப் தி அவர்ல இருக்கிற முதல் அம்சத்துக்கு செல்லலாம். அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசிய அந்த காணொலி. இந்த தடுப்பூசி சார்ந்து வந்து ஒரு கன்சர்ன் இருந்தது ஆரம்பத்துல. இந்த மாத ஆரம்பத்துல வந்து போதாது, பற்றாக்குறை என்ற ஒரு கன்சர்ன் இருந்தது. அந்த வகையில வந்து இப்போது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் புதிய ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். அதாவது வேக்சின் ஃபைசரை பொறுத்தவரையில வந்து மார்ச் மாத கடைசியில வந்து 4 மில்லியன் கனடாவுக்கு வந்து சேரப்போவதாகவும், அதே மாதிரி ஜூன் பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 11 மில்லியன் வேக்சினை வந்து கனடா பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் அவர் ஒரு புதிய அறிவித்தலை விடுத்துள்ளார். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்தியா முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த வேக்சினை தயாரித்து உலக நாடுகளுக்கு விநியோகிப்பதில் வந்து இந்தியா வந்து முக்கிய பங்கை வகிக்கின்றது. இந்தியாவோடான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்தல்கள் வந்திருக்கின்றது. இவை சார்ந்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் செய்தியாளர்களுடன் பேசிய அந்த காணொலியை இப்போது பார்க்கலாம். Before I get started, special thoughts this weekend to an incredible mayor, Hazel McCallion. She is a force of nature, and she'll be celebrating her 100th birthday this weekend. Hazel, you have served your community for decades. It's no surprise that you'll be celebrating your 100th by supporting Trillium Health. Happy birthday, dear friend, and thank you for everything you've done and everything you continue to do. A few weeks ago, I talked with the global CEO of Pfizer, Dr. Albert Bourla. Between that conversation and the excellent work done by Minister Anand, we have some updates to share today. We've received an updated delivery schedule from Pfizer that brings us to the end of March, and we can confirm we will be receiving the 4 million doses we've been committed to since last November from Pfizer by the end of that month. We will share this schedule with provinces and territories so they can prepare to get all those doses into people's arms. For the months following from Pfizer, we'll be getting the next doses sooner. We've brought forward millions of doses into Q2, so that we will receive 10.8 million doses of Pfizer between April and June, and all of our remaining doses of Pfizer in Q3 before the end of September. That is, we will have received 40 million doses from Pfizer by the end of September. That's part of the reason why we can say with such confidence that everyone who wants a vaccine in Canada will get one
by the end of September. We've been continuing to work every single day on getting as many doses as possible, as quickly as possible, into Canadians' arms. On top of this news on Pfizer, I can also share today that we've purchased 4 million additional doses of the Moderna vaccine, which will be arriving over the summer. Just like vaccines, I know that border measures are also on a lot of people's minds. Recently, I had a great chat with Annette from Ottawa. She had written to me about people vacationing abroad and, as she put it, ignoring rules that had been in place for quite some time. Annette, today I want to tell you what else we're going to be doing about this. In addition to suspending flights to sun destinations, international flights are now arriving at only 4 major Canadian airports. And no matter the flight, everyone must have proof of a negative PCR test taken within 72 hours of boarding. Starting today, people returning by land borders will also need to show proof of a negative PCR test taken within 72 hours before arrival. And all returning travelers must quarantine for 14 days after coming home or risk heavy fines and possible jail time. These are some of the strongest measures in the world. But with new variants emerging, we're stepping them up even further. Later today, Ministers Hajdu, Blair, and LeBlanc will announce the details of new testing, quarantine, and enforcement for everyone flying or driving back to Canada. These measures will take effect starting February 22nd. Putting these additional measures in place is a true team effort. To Canadian airlines and border agents, thank you. To public health employees, to hotel workers and owners, thank you for all the work you're doing and for doing your part. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் வெல் திங்ஸ் சல்வாவேட்டிவெல். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லிய விடயத்தில் முக்கியமான விடயத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து முதல் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை தான், ஆனால் அமலுக்கு வருகின்றது. 4 மேஜர் ஏர்போர்ட்ஸ்ல கல்கரி, மான்ட்ரியால், டொராண்டோ, வாncouver 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லையும் வந்து இறங்குகின்ற பயணிகள் வந்து அவர்கள் வந்து தங்களை வந்து பிசிஆர் டெஸ்ட்டுக்கு பரிசோதனைக்குள் உட்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து 72 மணி நேரத்துக்குள் அந்த ரிசல்ட்ஸ் வரும். அதுவரையில் அவர்கள் வந்து அவர்களுடைய செலவில் விடுதியில் தங்கி ஹோட்டலோன்ல தங்கி இருக்க வேண்டும். அதுக்கான செலவை அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாது நெகட்டிவ் பட்சத்துல வந்து அவர்கள் தொடர்ந்து குவாரண்டீன், அந்த 14 நாட்கள் குவாரண்டீன் என்பதும் அந்த விதிமுறைக்குள் இன்னும் இருக்கின்றது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். காஸ்ட் என்றது கிட்டத்தட்ட டிபெண்டிங் ஆன் இந்த ஹோட்டலை புக் பண்றீங்கன்றத பொறுத்து, ஆனால் கிட்டத்தட்ட $2,000 வந்து ஆவரேஜா செலவாகலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சோ அதுதான் முக்கியமான விடயம் அவர் சொன்னது. இப்போது தொடர்ந்து பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வந்து தடுப்பூசி விநியோகம் சார்ந்து பேசியிருக்கின்றார். இப்போது அவர் பேசுகின்ற அந்த காணொலியை பார்க்கலாம். I'd like to provide you with an update on the deliveries of vaccines. When I was last here with you, I spoke about the significant increase in Pfizer deliveries starting the week of February 15th, and that is precisely what we are seeing. More than 400,000 doses are scheduled to arrive next week, and similar or higher amounts are anticipated for the rest of the quarter. As we have said before, we are on track to receive 6 million vaccine doses from Pfizer and Moderna prior to the end of March. Furthermore, as the Prime Minister mentioned a short time ago, we are not only on track to meet our second and third quarter targets, the pieces are now in place to surpass them. We have negotiated an accelerated delivery so that all of our 40 million doses coming from Pfizer will arrive prior to the end of September, including 10.8 million doses in the second quarter alone. Ongoing deliveries of low dead volume syringes needed to extract the 6th dose of this vaccine means that Canada is prepared to fully benefit from the early Pfizer deliveries.
In short, these contract amendments mean that Canada will now receive a total of 23 million vaccine doses from Pfizer and Moderna combined by the end of the second quarter, and a cumulative total of 84 million doses by the end of September. Most importantly, today's announcement means more Canadians will be vaccinated more quickly. And I can reiterate with full confidence that we will be able to provide a vaccine to everyone in Canada for whom these authorized vaccines are recommended by the end of September 2021. These winter months are tough, but with so many Canadians pulling together to support the efforts from purchasing to the vaccine rollout and administration across this country, this is good news for our fight against COVID-19. The vaccines have arrived. More are on the way very soon, and we will keep fighting every day to get them even sooner so that we can put this pandemic behind us once and for all. Together, we will get through this. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அமேசானை வழங்குகின்ற ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி சல்வா வெற்றிவியல் பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் பேசிய அந்த காணொலியை பார்த்தீர்கள். முக்கியமான அம்சம் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் வேக்சின் கொடுக்கப்படும். அட்லீஸ்ட் பை எண்ட் ஆஃப் செப்டம்பர் கிட்டத்தட்ட 84 மில்லியனுக்கு அதிகமான வேக்சின்ஸை கனடா பெற்றுக்கொள்ளும். எனவே அனைவருக்கும் வேக்சின் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியை அவர் வழங்கியிருந்தார். அடுத்து நாங்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிளேயர் அவர்கள் பேசிய அந்த காணொலியை பார்க்க இருக்கின்றோம். நான் சொன்னது போல் இந்த விமான பயணிகளுக்கு எவ்வாறு புதிய விதிமுறைகள் இருக்கின்றதோ அதே போல் இப்போது தரையால் வருபவர்களுக்கும் விதிமுறைகள் இருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில இருந்து இது அமலுக்கு வருகிறது. தரையால் வருபவர்கள் ப்ரூஃப் காட்ட வேண்டும். அந்த ப்ரூஃப் 72 மணி நேரத்துக்குள் எடுத்திருக்க வேண்டும். நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் 72 மணி நேரத்துக்குள் எடுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 14 நாட்களிலிருந்து 90 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட பாசிட்டிவ் டெஸ்ட் உள்ள ப்ரூஃப் கூட காட்டலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எக்ஸப்ட் எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், இந்த ட்ரக்கர்ஸ் இல்ல ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கான விதிமுறைகள் விலக்கப்பட்டுள்ளது. ப்ரூஃப் காட்டவில்லை என்றால் கிட்டத்தட்ட $3000 அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த இதை செய்தியாளர்கள் மத்தியில பில் பிளேயர் அவர்களிடம் கேட்ட போது ஏன் இவர்களுக்கு அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அவர்கள் செலவு செய்து டெஸ்டுக்குள் ஹோட்டல் அவர்கள் ஸ்டே பண்ண தேவையில்லை என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்த தரையால் வருபவர்கள் அவர்களும் அந்த சைட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் தரையால வருகின்றார்கள் அந்த செக் பாயிண்ட்ஸ்ல அவர்களும் பிசிஆர் டெஸ்டுக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆனால் ஏர்போர்ட்ல இறங்கி ஹோட்டல்ல நிற்க வேண்டிய தேவை மாதிரி இங்க அந்த தேவை இல்லை. அவர்கள் டெஸ்ட் எடுத்ததும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். வீட்டுக்கு 14 நாட்கள் குவாரண்டைன் இருப்பார்கள். சோ இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. நிச்சயமாக விமானத்தில் வரும்போது ஏர்போர்ட்ஸ் 4 மேஜர் ஏர்போர்ட்ஸ் தான் இப்போ ஆப்ரேட் பண்ணுது. ஆனால் தரையால் வரும்போது நிறைய செக் பாயிண்ட்ஸ், நிறைய சைட்ஸ் இருக்கு. சோ எல்லா சைட்ஸ்லயும் ஹோட்டல்ஸ் வைக்க முடியாது. சோ அந்த காரணத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்போது அவர் பேசுகின்ற அந்த காணொலியை பார்க்கலாம். It's really important to clarify. First of all, we've been able to concentrate all international flights into 4 major airports in Toronto, Montreal, Calgary, and Vancouver. And of course, I'm sure you can appreciate the infrastructure that exists around those airports with hotels, food services, security services, and most importantly, health services that are available to support the program that we've implemented or are in the process of implementing at those 4 international airports. The physical infrastructure around our land ports of entry is very, very different. It's significantly different. There are 117 land points of entry, some of them located in fairly remote locations. And frankly, they're all important because they facilitate the movement of essential goods between our two countries. And at any one of those 117 land points of entry, Canadians or permanent residents can present themselves at those places and have a legal right of entry. And so, the measures we've been able to implement and are in the process of implementing around the 4 international airports simply aren't possible given the existing infrastructure that's available at many of those more remote points of entry. Some of them are literally hundreds of kilometers away from the nearest motel, for example, or even from populated areas. And so
those measures would be extremely challenging for, first of all, our Public Health Agency of Canada, who take a lead role in managing those individuals in quarantine at the airports. Simply, they don't have the staff or the infrastructure to support that important work. And finally, there's also a legal framework that I tried to explain earlier, whereas we can exercise some control over Canadians or permanent residents or others with a right of entry prior to getting on a plane. We can ensure that they, for example, have that COVID test, a molecular test taken 3 days prior to them boarding the plane. That legal environment is not available to us at a land port of entry, because the very first time a person presents themselves to our border service officers, they're already in Canada, and we don't have any ability, nor is it ever our intention, to remove them from Canada. And so we're dealing with a different legal environment, a different physical infrastructure, but we are also putting in, I think, very rigorous measures at the land points of entry in consultation and following the advice from the Public Health Agency of Canada, so that we can require people to present a molecular test, to present real consequences for those who fail to do so, to turn back foreign nationals who fail to have that test, and to ensure that those individuals who are returning to Canada for non-essential purposes and therefore are subject to quarantine, that they can also be tested at point of entry and subsequently before the end of their quarantine period. We believe all of those measures will be effective in ensuring that those travelers who enter by our land points of entry, who are non-essential travelers, are subject to very rigorous requirements that will keep them safe. And the last point I would make in response to your question, Alex, is there's a very different makeup of the travelers that are arriving at our airports. 93% of people who come by air are non-exempt from the quarantine. They are required to enter into all of these measures. Whereas at land ports of entry, it's a very, very small cohort. Less than 5% of the people entering at all of our land points of entry are deemed non-essential. And so we believe that the measures that we're putting in place are proportional and appropriate to the circumstances that we're dealing with at our land POAs. Good evening, Canada நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணிக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி சல்வா வெற்றிவேல். மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் பேசிய அந்த காணொலியை பார்த்து பொதுவாக இந்த கட்டுப்பாடுகள் பயண பற்றி அவர் பேசியிருந்தார். ஒரு விஷயம் குறிப்பாக இந்த கனெக்டிங் ஃபிளைட்ஸ் இருந்தால், விமான பயணிகள் இந்த ஏர்போர்ட்ஸ்ல இறங்கி உங்களுக்கு கனெக்டிங் ஃபிளைட்ஸ் இருக்குமானால் இந்த டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் என்கின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களை அடுத்த ஃபிளைட்ல ஏற விடுவார்கள். எனவே கனெக்டிங் ஃபிளைட்ஸ் இருப்பவர்களை ப்ரிப்பேர்டா வர சொல்லுகின்றார்கள். இந்த டொரண்டோ, வான்கூவர், மான்ட்ரியால், கால்கரி இந்த பிராந்தியங்கள்ல ஹோட்டல்ல தங்குவதற்கு தயாராக வர சொல்லுகிறார்கள். சரி, இப்போது நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது ஆன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாளுக்கான கோவிட் தொற்றுக்களுடைய நிலைமை எண்ணிக்கை என்னவென்று பார்க்கலாம். கனடாவில் இன்று பதிவான மொத்த கோவிட் தொற்றுக்களின் எண்ணிக்கை 3150. ஆன்டாரியோவில் 1076, குபெக்கில் 984, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 445, ஆல்பர்டா 314, சஸ்கச்சுவான் 195, மானிடோபா 81, நியூஃபவுண்ட்லாந்து 50, நியூ பிரன்ஸ்விக் 5. இந்த நாளுக்கான தொற்றுக்கள், அதாவது இறப்புகளுடைய COVID-19 இறப்புகளுடைய எண்ணிக்கை என்னவென்று பார்க்கலாம். குபெக் 25, ஆன்டாரியோ 18, ஆல்பர்டா 16, பிரிட்டிஷ் கொலம்பியா 10, மானிடோபா 3, சஸ்கச்சுவான் 2. சரி, நாங்கள் ஆன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் பேசுகின்ற விடயத்தை பார்க்க போகின்றோம். அவர் என்னத்தை கூறியிருக்கிறார் சொன்னால், இப்போது இந்த புதிய வேரியன்ட் பரவுகின்றது. இந்த யூகே வேரியன்ட், பல வேரியன்ட் இப்ப வந்துட்டது. பொதுவாக இந்த யூகே வேரியன்ட் ரெஃபரன்ஸா சொல்லுகின்றார்கள். இந்த வேரியன்ட் கிட்டத்தட்ட வலிமையான கோவிட் வைரஸை விட 50% அதிகமாக பரவக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சோ அதனால இன்னும் அதிகமாக இந்த டெஸ்ட்ஸ் பரிசோதனைகளை துரிதப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த வல்னரபிள் பாப்புலேஷன் அல்லது அட் ரிஸ்க் பாப்புலேஷன் அதிகமாக பரவுகின்ற இடங்கள்ல இந்த பரிசோதனையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செயற்பாட்டை முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சோ அது சார்ந்துதான் டக் ஃபோர்ட் அவர்கள் பேசியிருக்கின்றார். குறிப்பாக பாடசாலைகள், லாங் டேர்ம் கேர் சென்டர்ஸ், ரிட்டையர்மெண்ட் சென்டர்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரீஸ், இப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி,
இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இலவசமாக இந்த கிட் ரேபிட் டெஸ்ட் கிட்டை வந்து வழங்குகின்றார்கள். இந்த ரேபிட் டெஸ்ட் வந்து ஒரு சில நிமிடங்கள் இந்த முடிவுகள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால அந்த பரிசோதனையை துரிதப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இலவசமாக அதோடு பிரீமியர் டாக்டர் அவர்கள் பல வியாபார நிறுவன உரிமையாளர்களை வந்து அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கேட்டு வாங்கும்படி இலவசமாக வழங்கும் கேட்டு வாங்க, இதற்கான செலவுகளை அரசு பொறுப்பெடுக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ இப்போது நாங்கள் அவர் பேசுகின்ற அந்த காணொலியை பார்க்கலாம். You know, these are game changers, as I have said, with a rapid test. We have deployed over 1,865,000 rapid tests across Ontario. We're leading the country with 67% of all rapid tests. And we're going to continue leading the country. Our biggest concern right now, and I want to thank the federal government for giving us the rapid test, about 5 million. We went out and purchased another 9 million, is making sure that we continue the supply. We plan on ramping up to 1 million a week. And again, we couldn't have done this without folks like BD Canada, without Susan and Safe Haven. And I want to, the person that does more work than I do, my minister, Jill Dunlop. Jill, do you have that? Jill leads the way, cabinet, when it comes to supporting the communities, supporting organizations like Safe Haven. And I want to thank you for all the hard work you do. And Jill travels around the province making sure organizations like this are taken care of. And I always say this is where the money should be spent. I see a lot of waste in government. These are the organizations that, you know, I always say there's different types of organizations. They take $1 and turn it into $10. So we'll always have our support, Susan. Thank you. Deployed it. We've opened up the portal. Over 1,000 companies have applied. A lot of companies, we already have it into the field. And obviously long-term care is our priority. We're leading the whole country with second doses of the vaccines and long-term care, over 57%. I always want to remind everyone we're 38% of the population. 57% have been vaccinated. And again, with a rapid test, 67% of everything that's been deployed in this country comes from Ontario. And it's not the government, it's great folks. Again, BD Canada, other organizations that are helping us out. So it's important that we get more rapid tests as soon as possible, because as we continue to ramp up, we're going through 1 million. I think that's for small. Also, the schools, we're doing the rapid tests in the schools as well. So I encourage every company out there, any organization, any government-run organization, please ask for the rapid tests. We'll get them out, and they're free. Well, yes, nothing's free, but the province and the feds are going to be paying for it. So please ask for the rapid tests. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல். நாங்கள் தொடர்ந்து கனேடிய வளத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய தகவல். இந்த ரோட் டெஸ்ட் இதுவரையில், அதாவது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ரோட் டெஸ்ட் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருந்தது டிரைவர்ஸுக்கு, அல்லது டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு. இப்போது அறிவித்திருக்கிறார்கள் ரோட் டெஸ்டை வந்து மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 பிராந்தியத்தை தவிர டொரண்டோ, பீல், யோர்க்,
நார்த் பே பாரிஸ் சவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த 4ம் தற்சமயம் லாக்டவுன்ல இருக்குது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை லாக்டவுன்ல இருக்கும். ஸோ இந்த 4 பிராந்தியங்களை தவிர ஏனைய பிராந்தியங்கள்ல வந்து 16ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ரோட் டெஸ்டுக்கான பதிவுகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். சரி, இப்போது நாங்கள் கனேடிய வளத்துக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய கனேடிய வளத்தில் உறவுகளினால் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் பெண்களும் அவர்களுக்கான உதவிகளும் இது சார்ந்து எங்களோடு இணைந்து பேசியிருக்கின்றார் ஜானி. இப்போது அவர் பேசிய அந்த காணொலியை பார்க்கலாம். வணக்கம். இன்றைய ஷோவில் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு வந்து அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். அதாவது பெண்கள் ஏன் வீட்டை விட்டு ஒரு துன்பத்திலேருந்து வீட்டை விட்டு வெளியில் வரிடம் இல்லை, அதுக்கான உதவியில் எப்படி நாடலாம், நாங்கள் அவையோட உறவினராகவும் நண்பர்களாகவும் நாங்கள் எப்படி அவைக்கு உதவி செய்யலாம்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவ வந்து வெளியில் வாழறதுக்கு வந்து நிறைய யோசனைகள் இருக்கும் அவைக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ் பெண்கள் என்று பார்க்க போனால் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருக்கிறவைக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், வீடு பார்க்க போகிறதா, இல்லாட்டி சமுதாயம் என்ன சொல்லும், உறவினர் என்ன சொல்லுவினம், பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிப்பினம். இப்போ நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில், அதாவது கோவிட் நேரத்தில் வந்து அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஷெல்டருக்குள்ளே போனால் கோவிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், வேறு எங்கேயும் போகிறதுக்கும் இடம் இல்லை. ஸோ இந்த யோசனையில் அவ நினச்சி கொண்டு அநேகமான நேரத்தில் வந்து அவள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வாரதில்லை. மற்ற விஷயம் என்னென்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் கூட நிறைய பிரச்சனை சந்திக்கணும். ஃபைனான்ஷியல் பிரச்சனை இல்லாமல் போகுது. மற்றது வந்து ஆக்கள் நம்புவினமா, நான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஆக்கள் நம்புவினமா. இந்த அநேகமான நேரத்தில் வந்து துன்புறுத்துவர்கள் வந்து என்ன செய்வினம் என்று சொன்னால், ஆக்கள்கிட்ட அதாவது குடும்ப ஃபங்க்ஷன் கேதரிங்ஸ், கல்யாண வீடுகள், இப்போ கோவிட் நேரத்தில் வந்து பெரும்பாலும் போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ இதுவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுது. அதாவது வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வீட்டில் வந்து சண்டை பிரச்சனை எதுவும் வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் மொழியை வீட்டை விட்டு வெளியில் மற்ற உறவினருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதுவும் இந்த கோவிட் நேரத்தில். ஸோ கோவிட் நேரத்துலேயும் வந்து நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால், கோவிட் நேரத்தில் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறைகள் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகரிச்சிருக்குண்டு. ஸோ இந்த பிரச்சனைகள் பார்க்க போய்க்குள்ள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இப்போ பிரச்சனை சொல்ல முடியாத காரணத்தால் வந்து சொன்னாலும் நம்புவினமா என்ற ஒரு சிக்கலும் இருக்குது. மற்றது வந்து எங்களோட தமிழ் சமூகத்தில் வந்து நாங்கள் வந்து குடும்பம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம். மற்ற குடும்பம் தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து குடும்பத்தை பிரித்து கொண்டு போகிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆதரிக்க மாட்டினோம். அதுக்கு வந்து குடும்பங்கள் வந்து ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி அனுசரிச்சுப்போ, அதுக்கு என்ன ஹஸ்பண்ட் தானே இல்லாட்டி ஒய்ஃப் தானே, பிள்ளைகளுக்காக இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படியும் வந்து சேர்ந்து இருக்கணும் என்று சொல்லிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிரச்சனையை தெரியாமல் வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க நம்ம இருக்கிறதுக்கு. ஸோ அநேகமான நேரத்தில் வந்து அந்த துன்புறுத்துவரும் வந்து அவையில் வந்து நல்ல விதமாக காட்டேக்குள்ள இப்போ இவை வந்து இப்படி செய்யக்கூடிய ஒரு ஆளாண்டு அவைக்கும் ஒரு கேள்வி எழும்பும். அப்படியான நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனையை போய் சொல்லிக்கலாம், அம்மாவோ அப்பாட்டே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லிக்க இப்படி இவை வந்து என்னை வந்து அடிக்கணும், பேசினம், பிள்ளைகளை வந்து அடிக்கணும், துன்புறுத்தினம், குடிச்சு போட்டு வந்து அடிக்கணும், பேசினம், வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அவ வந்து ரெடியாக இருக்கணுமென்றெல்லாம் சொல்லிக்க வந்து அநேகமான நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேணுமென்று சொன்னால், ஒரு ஆள் வந்து அதாவது அப்யூஸ் பர்சன் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கல வந்து அவையில் நம்புறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் என்று சொன்னால், அவைக்கு வந்து அந்த நம்பிக்கை தான் அவைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி. அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவைகளுக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அவைக்கு வேலை முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அவைக்கு அட்வைஸ் கொடுக்காமல் நாங்கள் வந்து அவைக்கு எப்படி நாங்கள் உதவி செய்யலாம். ஸோ முதல் கேட்க வேண்டிய கேள்வி வந்து, நான் உங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நான் உதவி செய்யலாம்ன்ற அவைண்ட ஒரு டிரெக்ஷன், அவைண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் படி
நாங்கள் வந்து செயல்பட வேணும். நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறோம் வந்து ஒரு நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம். அந்த நல்லெண்ணம் வந்து சில வேளையில் வந்து தீங்காக முடியும். அது வந்து உங்களை நம்புறதுக்கு குறைவாக இருக்கும். இனி பிரச்சனைன்னு வந்தால் இவையோட கதைக்காமல் நானே சமாளிச்சுட்டு போகலாம்னு சொல்லி ஒரு எண்ணமும் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் கொடுக்காம ஏனென்று கேள்வி கேட்காம அவையில் வந்து ஒரு குற்றவாளி அவையில் பார்க்காம இல்லாட்டி ஏன் பிரச்சனைன்னு வீட்டை விட்டு வாவேன்னு அந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்காமல் எந்த விதத்தில் நாங்கள் உதவி செய்யலாம்னு சொல்லி அவைக்கு வந்து நாங்கள் ஆதரவாக இருக்கணும் ஒழிய நாங்கள் வந்து அவையில் மேலும் 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 துன்புறுத்தக்கூடாது. என்ற அவைக்கு ஆதரவு வலு முக்கியம். ஸோ அதுக்கு பிறகு கவுன்சிலர்ஸ் இருக்கினோம், ஃப்ரீ கவுன்சிலிங்கும் இருக்குது. அந்த ஃப்ரீ கவுன்சிலிங் கான்டாக்ட் பண்ணி அவைக்கு வந்து உதவி தேடி கொடுக்கலாம். எங்களோட அமைப்பிலையும் ஐசி இனிஷியேட்டிவ் அமைப்பிலையும் நாங்கள் நிறைய குடும்ப சார்ந்த வன்முறைகள் பிரச்சனைக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா நாங்கள் வந்து அவைக்கு என்ன உதவி தேவையோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவைக்கு உதவி செய்து கொடுப்போம். இன்றைக்கு நாங்கள் தலைப்பு பார்த்துட்டோம். அடுத்த தலைப்பு இன்னொரு நாள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆன்சனை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல். நன்றி கஜானி, மிகவும் முக்கியமான தகவல்கள் எங்களுக்காக வழங்கியிருந்தீர்கள். எனவே மிக்க நன்றி. சரி, நாங்கள் அடுத்ததாக நாணய மாற்று வீதம் பார்க்க. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இலங்கை 162 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா 2 நாடுகளுக்குமான நாணய மாற்று வீதம் மறுபடியும் அதிகரித்துள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு 162, இந்தியாவுக்கு 58. நீங்கள் பணம் அனுப்புவதாக இருந்தால், அதாவது ஈஸ்ட் பகுதி பிராந்தியத்தில் இருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டை நாடலாம் பணம் அனுப்புவதற்கு. வெஸ்ட் பகுதியில் இருந்தீர்கள் சொன்னால் கொலம்பியா வீடியோவை நீங்கள் நாடலாம் பணத்தை அனுப்புவதற்கு. சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் 2 பாடல்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன. மலையாள பாடல் ஒன்றும், தமிழ் பாடல் ஒன்றும். இதை உங்களுக்காக வழங்க போகின்றார் கீர்த்தியா வர்மன். அவர் பிரபலிய ஒரு வளர்ந்து வருகின்ற இசைக்கலைஞர். இந்த சில இந்தியாவில் கூட பல பின்னிசை திரைப்படங்களுக்கு அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். தந்தையும் கூட ஒரு பிரபல இசையமைப்பாளர். சரி, இப்போது அவர் பாடுகின்ற ஒரு அழகான பழைய தமிழ் பாடல் மற்றும் ஒரு மலையாள பாடல். இப்போது அவர் பாடிய அந்த பாடல்களை கேட்கலாம்.
எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி ஹரிஹரன் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் பர்சனல் டாக்ஸ் பிளானிங் அக்கவுண்டிங் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி ஹரிஹரன் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட் ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல் டீம் சல்வா வெற்றிவேல். நன்றி கீர்த்தியா வர்மன். அந்த பாடலுக்கு கீர்த்தியாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் அழகாக மட்டும் இருப்பார் என்று சொல்ல முடியாது, அவருடைய குரலும் வசீகரமாக இருக்கும் என்று கூறலாம். நன்றி அந்த அழகான பாடலுக்கு. தொடர்ந்து கனேடிய கலைஞர்களை குறிப்பாக வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களுக்கான ஆதரவை வழங்குங்கள். சரி, அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது சிரிக்க சிந்திக்க கனடாக்கார். நான் தான் கனடாக்காரன். எப்படி இருக்கிறீர்கள்? கனடாவில் குறிப்பாக எல்லா இடமும் சரியான குளிர். அதான் கனடாவில் இப்போ கரண்ட் நியூஸ் வந்து என்னென்னால் சரியான குளிர், வெளியில் போக இல்லாமல் இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் பாஸ் பண்ணி கொஞ்சம் மார்ச் மாதம் 15 வந்துட்டுதுன்றால் அதுக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இந்த கிழமை 2-3 விஷயம் கதைக்கோன்னு நினைச்சினான். அதில் குறிப்பாக என்னென்னால் இந்த போரளவு சொன்ன மாதிரி இந்த எத்தனையோ மன்றங்கள், சங்கங்கள், ஒன்றியங்கள், பழைய மாணவர் சங்கங்கள், அது இதட்டு இது குறிப்பாக கனடாவில் மட்டுமில்லை புலம்பெயர் நாடுகள் எல்லாத்துலேயும் இருக்குது தான். அப்போ அதில் என்ன பிரச்சனை என்றால் ஏதாவது ஒரு அறிக்கையோடு விடையக்கில்ல, ஒரு அறிக்கையோட்டு பொதுமக்களுக்கு விடையக்கில்லை, இல்லாட்டி பொதுவாக விடையக்கில்ல. நீங்கள் சரியான கவனமாக இருக்கவன்.
நீங்கள் தனிப்பட்ட நபர் என்ன சொல்லலாம், ஓகே அவர் மிஸ்டேக் விட்டுட்டார், தவறி போச்சு, இல்லை நீங்கள் ஒருத்தரும் பார்க்கல கவனிக்கலன்னு சொல்லலாம். நீங்கள் சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கீங்கல்ல, அறிவியல் விடயங்கள்லாம் வெளியில் கவனமாக இருக்க வேண்டும், 1-2 தரம் பார்க்க வேண்டும், பிள்ளைசரி பார்க்க வேண்டும், சொற்களை பார்க்க வேண்டும். சின்ன பிள்ளை திறமா வந்து சொல்லிடலாம் தானே, நாங்கள் விட்டுட்டோம் அன்றைக்கி அது கவனிக்காம விட்டுட்டோம் இதட்டு விட்டுட்டோம். அப்படி இந்த அறிவியல் விடயங்களை வந்து கவனமாக இருக்கும். விட்டா பிறகு அது பிறகு பெரிய குழப்பங்கள் எல்லாம் வந்தா பிறகு அதுக்கு பிறகு துண்டக்கார துணியக்கார மட்டும் ஓடி தெரியக்கூடாது. இது எல்லாருக்கும் தான் நான் சொல்லுறேன். ஒரு காரணம் தர ஜோசிக்கோ இந்த வேர்டுகள் பாவிக்கிறோம், இந்த சொற்கள் பாவிக்கிறோம், பிள்ளைகள் இருக்குதோ இது பிரச்சனைகள் வரும்போ ஒரு காரணம் தர பார்த்து போட்டு அதுக்கு பிறகு விடவும் அவசரத்தில் இதண்டு போட்டு விட்டு போட்டு பிறகு சின்ன பிள்ளை தரவா கதைக்கக்கூடாது. விளக்குதோ? அதொன்று. 2வது வந்து நீங்கள் வந்து ஊடகங்கள் அவியல்கிட்ட வந்து ஆதரவு கேட்கல கொள்ளைகள்ல நீங்கள் ஒரு பொது அமைப்பாக இருக்கீங்கல்ல, நீங்கள் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். முதல்ல ஊடகங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்கள் தான் அவைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்படி ஒன்று நடக்குது, இதட்ட வேண்டும், அல்லது ஊடக அறிக்கை என்று ஒன்று விட வேண்டும். நீங்கள் 1-2 உங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு மட்டும் சொல்லி போட்டு அவர் வரையில்லை இவர் வரையில்லை ஹெல்ப் பண்ண இல்லை இதட்ட இல்லை அவியல் வரையில்லை இவியல் வரையில்லை வேறுபட்டு வரையில்லை என்று நீங்கள் கதைக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டும், நீங்கள் தேடி போக வேண்டும், அவைகள் எங்கே இருக்கிறோம், என்ன தொடர்பு என்ன, அதுகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அவைகளுக்கு அறிவிச்சு அதுக்கு பிறகு அவைகள் எதுவும் செய்யலை கொள்ளையில் என்றால் இதை தனிப்பட்ட இதை சொல்ல ஒரு சமூகமாக மன்றமாக ஒன்றியமாக இங்கே இருக்கிறார்கள் வந்து அதை வந்து முதல்ல ஊடகங்களுக்கு வந்து அது ஒரு முறையீடு ஒன்று இருக்குது. இப்போ கல்யாண வீடு சாமர்த்தியம் நடந்துட்டால் நாங்கள் போய் ஊரில் என்றால் வந்து வீட்டை போய் அழைக்கிறேன், அதை மாதிரி தான். அதுக்கு வந்து ஒரு மரியாதை இதை ஒன்று அப்படி ஒன்று இருக்குது. அதுகளை பார்த்து அதுகளை தெரிஞ்சு என்னென்னால் எனக்கு சரியான பிக்சர் தெரியும். இதெண்டா இது ஒன்றியங்கள் மன்றங்கள் நடத்தினோம், எல்லாம் படித்தார்கள், எல்லாரும் இருக்கிறோம், அதுகள் எல்லாம் இருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டும் இப்படியான மிஸ்டேக்கள் நடக்குது, தவறுகள் நடக்குதுன்றீங்கல்ல, அக்செப்ட் பண்ணலாமல் இருக்குது. குளிர் ஒரு பக்கம், பத்தாவதுக்கு இந்த இப்படியான பிரச்சனைகள் ஒரு பக்கம், என்ன செய்யறன்னு தெரியல. அதான் ஒருக்கா இந்த புறம் அதுகளை கவனித்து கொள்ளுக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். வேற என்ன லாங் வீக்கெண்ட் தானே, ஃபேமிலி டே, திங்கக்கிழமை ஹோலிடே, வேற என்ன வழியில் போக இயலாது, வீட்டுக்குள்ள கவிட்டடிச்சு படுக்க வேண்டியதுதான். வேற என்னத்தை செய்யறது? சரி, அப்ப நான் வரட்டேன். அப்ப குட் நைட், பாய் பாய். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி சல்வா வெற்றிவேல். அடுத்ததாக கனேடிய பிரதான செய்திகளோடு துஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி யங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவுக்குள் வரும் சர்வதேச பயணிகளுக்கான விடுதிகளில் கட்டாய தனிமைப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் இந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பமாகிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கனடாவுக்கு வந்த பின்னர் கட்டாய தனிமைப்படுத்தலுக்காக பயணிகள் விடுதிகளில் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தங்க வைக்கப்படுவார்கள் என்று இன்று ட்ரூடோ அறிவித்தார். இந்த புதிய விதிகளின் கீழ் கனடாவுக்கு திரும்பும் பயணிகள் தங்கள் சொந்த செலவில் விமான நிலையத்தில் கோவிட் பரிசோதனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் தமது பரிசோதனை முடிவு கிடைக்கும் வரை அவர்கள் தங்களது தனிமைப்படுத்தலின் முதல் 3 நாட்களை மேற்பார்வையிடப்பட்ட விடுதியில் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த 3 நாட்களுக்கான செலவு $2000 வரை இருக்கும் எனவும் அதனை செலுத்துவது பயணிகளின் பொறுப்பெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் அரசினால் அங்கீகாரம் பெற்ற விடுதிகளில் தமது தங்குமிடத்தை முற்பதிவு செய்ய வேண்டும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வெளிநாட்டு விமானங்கள் தரையிறங்கும் 4 சர்வதேச விமான நிலையங்களுக்கு அருகிலும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகள் உள்ளதாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மத்திய சுகாதார அமைச்சர் பேட்டி கூறினார். எதிர்மறையான கோவிட் முடிவுகளை கொண்டவர்கள் மீதமுள்ள 2 வார தனிமைப்படுத்தலை வீட்டிலேயே தொடர அனுமதிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக பரிசோதனையின் மூலம் கண்டறியப்படுபவர்கள் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் தனிமைப்படுத்தல் இடங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். ஆன்டாரியோ 27 பிராந்தியங்களே பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் வீட்டில் தங்கியிருக்கும் உத்தரவில் இருந்து விலத்துகிறது.
இதன் மூலம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் இந்த பிராந்தியங்கள் மீள திறக்கப்படும் கட்டமைப்புக்குள் செல்கின்றன. இதன் மூலம் இந்த பிராந்தியங்களில் அத்தியாவசியமற்ற வணிகங்களை மீள திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டொரண்டோ, பீல், யோக், நோர்த் பே, பாரிசவுண்ட் ஆகிய பகுதிகள் இந்த மீள திறக்கப்படும் கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதிகளில் குறைந்தது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் மேலும் 4 மில்லியன் மொடர்னா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்துள்ளது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். அதேவேளை ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்களுக்கு இடையில் 10.8 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை பெறுவதற்கான ஒப்பந்தம் ஒன்றிலும் கனேடிய அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது. மார்ச் மாத இறுதிக்குள் கனடா 4 மில்லியன் கோவிட் தடுப்பூசியை ஃபைசரிடம் இருந்து பெறும் என்ற உறுதிப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் இன்று பிரதமர் கூறினார். மார்ச் மாத இறுதிக்குள் 6 மில்லியன் ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்படும் என கனேடிய அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இன்று மொத்தம் 3150 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1076, கியூபெக்கில் 984, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 445, அல்பர்டாவில் 314, சஸ்கச்சுவானில் 195, மணிட்டோபாவில் 81, நியூஃபவுண்ட்லாந்து லாப்ரடோரில் 50, நியூ பிரின்ஸ்விக்கில் 5 என்று இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 25, ஒன்டாரியோவில் 18, ஆல்பர்டாவில் 16, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10, மணிட்டோபாவில் 3, சஸ்கச்சுவானில் 2 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 8,20,306 தொற்றுகளும் 21,162 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 7,62,200 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாக்கம் நகரின் 7ஆம் வட்டாரத்திலும் தமிழ் நினைவழ்ச்சி தூபியொன்று அமைக்க திட்டமொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து மாக்கம் நகரின் 7ஆம் வட்டார நகரசபை உறுப்பினர் காலிட் உஸ்மான் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். இலங்கை தீவில் தமிழர்களின் அவல நிலையை குறைக்கும் வகையில் இந்த நினைவு தூபி அமையும் என காலிட் உஸ்மான் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் கூறியுள்ளார். இந்த நினைவு தூபியை தான் பிரதித்துவப்படுத்தும் 7ஆம் வட்டாரத்தில் அமைக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து விரைவில் மாக்க நகரசபை கூட்டத்தில் முன்மொழிவொன்றை முன்வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த தமிழ் நினைவெழுச்சி தூவி அமைக்க திட்டம் குறித்த பொதுமக்கள் கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மெய்நிகர் நிகழ்வாக நடைபெறவுள்ளது. ஏற்கனவே பிரம்டன் நகரசபையில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூவி அமைக்கும் திட்டத்துக்கு நகரசபை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். திங்கட்கிழமை எமது விடுமுறை, மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக முக்கியமான ஒரு சில பகுதிகளில் நிலவுகின்ற காலநிலையை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°8°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°10°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°15°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°15°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°12°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°15°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°21°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°29°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°1°C. நாளைய நாள் லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். இதோடு நிறைவுக்கு வருகின்றது இந்த மணி நேர நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தால் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இந்த வாரம் லாங் வீக்கெண்ட் ஃபேமிலி டே. இந்த ஃபேமிலி டேயை வந்து COVID-19 விதிமுறைக்கு உட்பட பாதுகாப்பாக உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் அன்பானவர்களோடும் செலவிடுங்கள். அந்த வகையில் திங்கட்கிழமை எங்களுடைய நிகழ்ச்சி இடம்பெறாது. மறுபடியும் நாங்கள் உங்களை செவ்வாய்க்கிழமை சந்திக்க இருக்கின்றோம். மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் சுதர்ஷி.